சங்கீதம் 27:3 எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, தாவீது பாருங்க, ஒரு ராஜாவா இருக்கும் பொழுது அவரிடத்துல எல்லா பலமும் இருந்தோம். ஆண்டவராகிய இரட்சகர் தேவனை விசுவாசத்தோடு காத்து கொண்டிருந்தாப்ல. யுத்தங்கள் வரும் பொழுது, பாளையங்கள் இறங்கும் பொழுது, அநேக விபத்துகள் காணப்படும் பொழுது, அநேக குடும்பம் விரோதங்கள் ஆகும் பொழுதும் தாவீது அவருடைய நம்பிக்கை விட்டு விடாம தேவனிடத்துல விசுவாசமா இருந்தாப்ல. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எவ்வளவு ப்ராப்ளத்துல இருக்கிறீங்க. அநேக யுத்தம், அநேக பள்ளம், அநேக மேடுகள், என்னால ஏற முடியல, என்னால இறங்க முடியல, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை, ஏன் எனக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு கண்ணீர் என்று இன்னைக்கு எத்தனை பேர் அழுது கொண்டிருக்கிறீங்க, துக்கப்படுத்திருக்கிறீங்க. அநேக உங்களுக்கு உபத்துங்களை கொண்டு வரலாம், அநேக உங்களை போராட்டத்தோடு ஒரு யுத்தத்துக்கு வரலாம். ஆனா உங்களுக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் இருக்குதே, அது எல்லாவற்றையும் ஜெயிக்கும் என்று இந்த வார்த்தையில பக்தன் தாவீது அழகாக சொல்லி கொடுக்கிற ஒரு தேவ வார்த்தையாய் காணப்படுகிறது. தாவீது ஆண்டவர் மேல வைத்திருந்த அந்த விசுவாசம், நம்பிக்கை பெரிதாய் காணப்பட்டது. ஜெயத்தை கொடுத்தார் ஆண்டவர். இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் ஆண்டவர் மேல வைங்க. ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து மேல நீங்க விசுவாசத்தோடு நம்பிக்கையா இருக்கும் பொழுது உங்களுக்கு யார் யுத்தம் பண்ணாலும், உங்களுக்கு யார் விரோதங்கள் காணப்பட்டாலும், யுத்தங்கள் காணப்பட்டாலும், ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக நின்று அவர் ஜெயத்தை கொடுப்பார். ஆண்டவர் வெற்றியை காண கிருபை செய்வார். உன் கண்ணீரை துடைக்கப்படும். உங்களை ஆண்டவர் நிமர செய்வாரு. எந்த இடத்துல எல்லாம் நீங்க தலை குனிஞ்சீங்களோ எல்லா இடத்துலயும் கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். தாவீது செபித்தது போல, தாவீது கேட்டது போல நீங்களும் இன்றைக்கு ஆண்டவரோடு பேசுங்க, ஏசப்போடு ஜெபம் பண்ணுங்க, நம்பிக்கையா இருங்க. ஏசப்பா உங்க வாழ்க்கையில பெரிய ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.